விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. விளம்பர நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இது நம்முடைய சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் சேகர் ஐயர் இணைந்திருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் சார். நம்ம தேர்தலுக்கு பிறகு சந்திக்கிறோம். முக்கியமா அமைச்சரவை எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அமைச்சரவை புதுசா நிறைய மாற்றங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் இருந்துச்சு. மோடி 3.0 எப்படி இருக்குன்னு அப்படி எதுவுமே இல்லாம சட்டேதா அதே அமைச்சரவை தான் ஃபார்ம் ஆகிருக்கு. எதனால சார்? இல்ல, அவரை பொறுத்த மட்டும் அவர் முன்கூடியே அவர் பல திட்டங்கள்லாம் ரெடியா வச்சிருந்தாரு. ஏன்னா அவருக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்து நம்ம திருப்பி பிரதமராக வருவோம், பிஜேபிக்கு மீண்டும் ஆதரவு இருக்கும், அதனால தொடர்ந்து என்ன பணிகள்லாம் பண்ணிட்டு இருந்தோமோ அதை முன் கொண்டு போனோம். இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ பணிகள் முன் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா முக்கிய அமைச்சரவை, அதாவது 4 அமைச்சரவையே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அதாவது ஃபைனான்ஸு, அப்புறம் டிஃபென்ஸு, ஹோம் மினிஸ்ட்ரி, அப்புறம் வெளியுறவு. இது 4 விஷயத்துலையும் பாருங்கள் அவருக்கு விசுவாசமாக அவர் என்ன எதிர்பார்க்கிறோம் அதை மாதிரி செயல்பட்டுருக்காங்க. அது நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும், ஃபைனான்ஸை பொறுத்த மட்டும், இல்லை ராஜ்நாத்தாக இருக்கட்டும், நம்ம டிஃபென்ஸாக இருக்கட்டும், இல்லை உள்துறை நம்ம அமித்ஷா, அண்ட் வெளியுறவில் டாக்டர் ஜெய்சங்கர், அவர் ஃபார்மர் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர். ஏன்னா வெளியுறவு ரொம்ப இம்பார்ட்டண்ட். வெளியுறவும் பொருளாதாரமும் ஒரு அதை பொருளாதார உறவை முன் பண்ணணும்னா நம்ம வெளியுறவு நல்லா இருக்கணும். அதுதான் பிரதமரோட ஒரு லாங் ஸ்டாண்டிங் கான்செப்ட். அதாவது வெறும் டிப்ளமேசி தனியாக கிடையாது, எக்கனாமிக் டிப்ளமேசி. இந்தியாவுக்கு மார்க்கெட்டை இது வரணும், இந்தியன் பொருள்கள் வெளியில் விற்கணும், இந்தியாவோட இது பொருளாதாரம் வளரணும். இந்த நோக்கத்தில் இருக்கும்பொழுது இது 4 இது. மற்றபடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தரம் அமைச்சரவையில் அலைஸ் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருந்தது. அதனால் உங்களுக்கு சில இது பண்ணு. ஆனால் இதில் முக்கிய சேஞ்ச் இருக்குது பாருங்கள். எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேஞ்சு அதை நம்ம சரியாக கூட புரிஞ்சுக்கலாம். அதாவது விவசாயத்துறையை முன்னாள் மத்திய பிரதேஷ் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானுக்கு கொடுத்தது. அது ரொம்ப பெரிய விஷயம். காரணம் என்னன்னா, அவர் முதல்வராக இருந்து மத்திய பிரதேசத்தில் விவசாயத்தை பல மடங்கு இது பண்ணியிருக்காரு, பெருக்கியிருக்காரு. விவசாயிகளுக்கு பல திட்டங்கள் கொண்டு வந்து, அண்ட் இன்னைக்கு மத்திய பிரதேஷ் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அவுட்புட்டில் ரொம்ப பிரமாதமாக செயல்படுறாங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே கிடைக்கிற பெஸ்ட் கோதுமை இருக்கு பாருங்க, அது பஞ்சாப்லேருந்து வருது இல்லை, அது மத்திய பிரதேஷ்லேருந்து வருது. நாடு எங்கும் விற்கிறது அந்த கோதுமை. அந்த கோதுமை தான் எல்லாம் மில்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. அந்த கோதுமாவும் விற்பனையாகுது பல பிராண்ட் பேரில். ஒரு டயத்தில் பஞ்சாபோட கோதுமைன்னு சொல்லுவாங்க, ஹரியானாவோட அரிசி, பஞ்சாபோட கோதுமை. இப்போ அப்படி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பண்ணுறாங்க, ஆனால் அந்த குவாலிட்டி இங்கே தான். ஸோ இவருக்கு இந்த இதை கொடுத்துருக்கிறது, இந்த துறையை கொடுத்துருக்கிறது. பிரதமர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, சிவராஜ் சிங் சௌஹான் தான் முதல்வராக இருந்து மத்திய பிரதேசத்தில் விவசாயிகளுக்கு செய்த பல திட்டங்கள், அது தேசிய அளவில் புதிய திட்டங்கள் கொண்டு வந்து. ஏன்னா எப்போதுமே ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, விவசாயிகளோட வருமானம் 2 மடங்கு பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்தார். 2014 பண்ணார், 19 அதே தான். ஆனால் அவர் கொண்டு வந்த திட்டம் பிரகாரம் புது ஒரு ஃபார்ம் பில் கொண்டு வந்தார். என்னன்னா, தனியார் துறையும் அதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்? அதாவது புது நல்ல உங்களுக்கு இது கிடைக்கணும், விதைகள் கிடைக்கணும். அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் ஆகி வர ப்ராடக்ட்டுக்கு ஸ்டோர் ஹவுஸ் தேவை உங்களுக்கு. அங்கங்கே உங்களுக்கு கோல்ட் ஸ்டோரேஜ் இருந்துச்சுன்னா, அது இப்போ தக்காளியாக இருக்கட்டும், இல்லை வெங்காயமாக இருக்கட்டும், உருளைக்கிழங்காக இருக்கட்டும், எந்த ப்ராடக்ட்டு கொஞ்சம் ஸ்டோர் பண்ணலாம். அப்புறம் பச்சை காய்கறிகளுக்கு என்னென்னா புது மார்க்கெட் வேணும்னா அதுக்காக தான் இந்த ஏசி ட்ரெயின் விட ஆரம்பித்தாங்க. ஏசி குட்ஸ் ட்ரெயின், கிசான் ட்ரெயின் சொல்லுவாங்க, கிசான் எக்ஸ்பிரஸ்னு. அது பல இடங்களுக்கு அதுவும் அந்த மாதிரி இதில் என்னென்னா தனியார் துறையே அந்த மாதிரி ட்ரெயின் நிறைய இது பண்ணணும். அவங்கள இப்போ இவங்க ப்ரைவேட்டைஸில் என்னென்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, அண்ட் விவசாயிகளுக்கு நல்ல ப்ரைஸ் கிடைக்கணும். ஆனால் பஞ்சாப் ஒரு மாநிலத்தில் பாருங்கள் அதுக்கு ரொம்ப எதிர்ப்பு இருந்தது. காரணம் என்னென்னா, அங்கே விவசாயம் செய்கிறவள்ள பார்த்தீங்கன்னா அதில் பல பொலிட்டிக்கல் இதுவும் இருக்குது. அதில் பஞ்சாபியே அந்த விவசாய பில்லை எதிர்த்தாங்கன்னா, இல்லை இப்போ தனியார் கம்பெனி விவசாயிகளை காலி பண்ணிட்டுவாங்க. ஆனால் அங்கே இப்போ பாருங்கள், யார் கடன் கொடுக்குறாங்களோ அந்த சவுகார்ஸ் சொல்லுவாங்க, அவங்க நடுக்கு மிடில்மேன் இருக்காங்க மாதிரி, அவன் தான் இந்த விவசாயிகளுக்கு பணமும் கொடுப்பாங்க. அவன்கிட்ட அந்த இது ப்ரொக்யூர்மெண்ட் டயத்தில் அவங்க தான் வாங்கிப்பாங்க. இவங்க சொன்ன ரேட்டை அவங்க கொடுக்கணும். ஏன்னா அதில் எல்லாமே கலந்துருக்கிறதுனால தான் இந்த தனியார் இதை வர விரும்பல. பிரதமர் என்ன நினைச்சார், விவசாயிகளுக்கு பல மார்க்கெட்டு கிடைக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கு ஆல் இண்டியா மார்க்கெட் வேணும். அதெல்லாம் அவர் பண்ணணும்னு பார்த்தாரு. அது கடைசியில் போராட்டம் வந்தது, பஞ்சாப் தேர்தல் வருது. இதனால காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஒரு இது கிடைச்சிருது, ஒரு என்ட்ரி கிடைச்சிருது சொல்லி அதை விட்டுட்டாங்க. இப்போ அந்த மாதிரி திட்டம்
கொண்டு வராம வேற விதத்துல எப்படியாவது விவசாயிகளுக்கு பூஸ்ட் எப்படி பண்ணுவது அண்ட் விவசாயத்தை ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி பண்ணியானோம். ஏன் பண்ணியானோம்னா 80% நம்ம மக்கள் இந்திய மக்கள்லாம் அதுல டிபெண்டா இருக்காங்க. இவ்வளவு டிபெண்டன்சிக்கு அந்த அக்ரிகல்ச்சர்ல அவ்வளவு ப்ரொடக்டிவிட்டி கிடையாது. ஸோ இதை மாற்றணும். அதை தவிர்த்து இப்போ பாருங்க, ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா மக்கள் அரிசி சாப்பிட்றத குறைச்சிட்டாங்க, கோதுமை சாப்பிட்றத ஆமா. குறைச்சிட்டாங்க. எங்க யார் வீட்லையும் பாருங்க எல்லாம் ஒரு சின்ன கப்புல ரைஸ் போட்டுப்பாங்க. ரைட் காய்கள்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. அப்படின்னு மாறிடுச்சு. ஆமா, அது மில்லட் பெரிய ப்ரோக்ராமே பண்ணாரு மோடி. மில்லட் வந்து புது இது பண்ணாரு. இப்போ அது தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்சியஸ்னஸ் வந்துருச்சு. ஏன்னா சும்மா தோசை இட்லி அதுக்கு மேலே ரைஸு அப்படின்னா சாம்பார் ரைஸு இதே மாற்றி மாற்றி சாப்பிட்டா ஸ்டார்ச் ஏறுறது, சுகர் ஏறுறது. அதனால பாருங்க ஈட்டிங் ஹேபிட்ஸ் மாறுறது. ஸோ மக்கள் அதிகமாக காய்கள் புரோட்டீன் நிறைய சாப்பிடணும். அந்த புரோட்டீனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைரி ப்ராடக்ட்ஸு, மில்க் ப்ராடக்ட்ஸு, அதே மாதிரி மற்ற மீட் ப்ராடக்ட்ஸு, குவாலிட்டி மீட் வேணும்னா உங்களுக்கு மாடர்ன் அபட்டாயர்ஸ் வேணும். அதாவது மாடர்ன் எங்கே வந்து மீட் தயாரிக்கிறாங்களோ அது ரொம்ப க்ளீனாக இருக்கணும், ஹைஜீனிக்காக இருக்கணும், ஸ்டாண்டர்டில் இருக்கணும். இதுக்கெல்லாம் பாருங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. இது ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி கீழே வருது. அது சிக்கனாக இருக்கட்டும், முட்டையாக இருக்கட்டும், எதுவுமே ஹைஜீனாக பண்ணி இது பண்ணி அது மாதிரி பண்ணி ஃபுட் ஹேபிட்ஸ் மாறும் பொழுது, அதே மாதிரி பருப்பு வகைகள் பல்சஸ் பாருங்கள் எக்கச்சக்கமாக இம்போர்ட் பண்ணியிருந்தோம். கடந்த 5 ஆண்டு காலத்தில் பருப்பு இங்கேயே நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா நம்ம காம்போடியா, வியட்நாம், கனடா, நம்ம சவுத் அமெரிக்காலேருந்து கூட பருப்பு இங்கே இது பண்ணி, கனடாலேருந்து கூட பருப்பு வந்துருந்தது. இப்போ பாருங்க இங்கே நம்ம விவசாயிகளை என்கரேஜ் பண்ணி நீங்களும் பருப்பு வகைகளை இது பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் மாற்றத்துக்கு அதனால தான் சிவராஜ் சிங் சௌஹானுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அவரும் இந்த 100 நாள் திட்டத்தில் இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். 100 நாள்ல பெரிய முடிவுகள் எடுக்க போனோங்கிறத இப்போ அந்த 100 நாள் சொல்றது 125 டேஸ்க்கு எனக்கு பிளான் இருக்குன்னு சொன்னாரே பஞ்சாப்ல கூட்டத்துல, அந்த 125 டேஸ் சொல்றீங்களா? இல்ல, அந்த 125க்கு சில திட்டங்கள் இருக்குது, 100 நாள்ல சில திட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப தொடர் ஆரம்பிக்க போறது, பட்ஜெட் தொடர், பார்லிமெண்டரி பட்ஜெட் தொடர்ல பட்ஜெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த திட்டங்களுக்கு புதிதாக நீங்க இது பண ஒதுக்கீடெல்லாம் இருக்கும். ஸோ பிரதமர் வந்து தேர்தலோட ரிசல்ட்ஸ்ல அதிர்ச்சியா இருக்காரு. ஆனா அதே நேரத்துல இந்த தேர்தல் நமக்கு என்ன இருக்காரா, வருத்தத்துல இருக்காரா சார்? அதிர்ச்சியில இருக்காரா, வருத்தத்துல இருக்காரா? இல்ல, வருத்தத்தை விட அவருக்கு என்ன தோணி இருக்கும், நமக்கு ஏன் இது குறைஞ்சு போச்சுன்னு ஒண்ணு தோணுது. அதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா கோபாலகிருஷ்ணன், பிரதமர் என்ன நினைக்கிறாருன்னா மக்கள் வந்து எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க, ஆனா எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆக்கல. ஆளுங்கட்சியா இருந்த கட்சிக்கு நம்பரை குறைச்சாங்க. மக்கள் என்ன மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, எதிர்கட்சிகளுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுக்கணும், ஆளுங்கட்சிகளும் ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். ஆனா ஆளுங்கட்சிக்கு அதிகமா கொடுத்துருக்காங்க. அதனால பிஜேபி அல்லாத அரசு வர முடியாத ஒரு பார்லிமெண்ட் இது. எக்ஸ்பெக்டட் நம்பருக்கு உழைக்காத பாரதிய ஜனதாவினர், இன்னும் தோழமை கொடுத்து முழு சப்போர்ட் கொடுக்காத RSS இயக்கம் அப்படிங்கிற ஒரு பார்வை அதிகமா இருக்க. RSS இயக்கம் பாஜகவுக்காக வேலை பார்க்கல, குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல வேலை பார்க்கல அப்படின்னு. இல்லைங்க, எப்போதுமே RSS டைரக்டா வேலை பார்க்க மாட்டாங்க. நான் ஒரு சில உண்மைகளை சொல்ல விரும்புறேன். ஏன்னா இது இப்போ ரொம்ப ஓடிட்டு இருக்கு இந்த நரேட்டிவ். RSS வேலை பார்க்காதனால பிஜேபி தோத்து போச்சுன்னு அப்படி இல்லைங்க. RSSலேருந்து பிஜேபியில் வேலை செய்ய டிப்யூட் ஆயிருக்காங்க பாருங்க. ஆர்கனைசிங் செக்ரட்டரி எல்லா மாநிலத்திலையும் ஆர்கனைசிங் செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா அது RSSலேருந்து வரவங்க. அவங்க வந்து என்னன்னா அவங்க கட்சி வேலை பண்ணுவாங்க. ஆனால் RSS தனிப்படையாக பிஜேபிக்காக போஸ்டர் ஓட்ட மாட்டாங்க, பில் நோட்டீஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பில் சீட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணாங்க மாட்டாங்க. RSS ஒன்று தான் பண்ணுவாங்க. என்னன்னா அவங்க ஷாக்காவாக இருக்கட்டும், அவங்களோட எங்கெல்லாம் அவங்க மீட்டிங் நடக்குதோ எல்லாரும் போய் ஓட்டு போடுங்கன்னு அப்பீல் பண்ணுவாங்க. இந்த கட்சிக்கு போடுன்னு அவங்க ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. நான் உங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அதாவது 100% ஓட்டு போடுங்க சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க சில சமயம் தன் ஃபீட்பேக் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த இடங்கள்லாம் இந்த இதெல்லாம் நீங்கள் மாற்றுங்க, நல்ல ஆளை போடுங்க, ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஆனால் பிஜேபி பாருங்க கடந்த 10 ஆண்டு காலம் ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. மோடி தலைமையில் என்னன்னா இந்த RSS ஃபீட்பேக் எல்லாம் அவங்க சரிங்க, அவங்க RSS கொடுக்குறாங்க பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக அதை எடுத்துக்க மாட்டாங்க. காரணம் பிஜேபி பெருசாக வளர்ந்துருச்சு. அண்ட் பிஜேபி அந்த மாதிரி இப்போ டிபெண்ட் இல்லை. ஏன்னா அங்கங்கே அவங்க தொண்டர்கள் இருக்காங்க. ஒரு கட்சி வளரும் போது என்ன ஆகுது, RSSலேருந்து வரவங்க இருக்காங்க,
அதிகமாக வரவங்க ஏபிவிபிலேருந்து வருவாங்க, அவங்களோட ஸ்டூடெண்ட் விங்ல. ஏபிவிபியில் பார்த்தீங்கன்னா பல கட்சியிலேருந்து வருவாங்க. காலேஜ்லேயே அவங்க எஸ்எஃப்ஐல இருந்திருப்பாங்க, அதை விட்டுட்டு ஏபிவிபி போயிருப்பாங்க, என்எஸ்யூஐல இருந்திருப்பாங்க, ஏவிபி. அதை தவிர்த்து பாருங்க, இப்போ மற்ற கட்சியில நிறைய பேர் சேர்த்துட்டு இருக்காங்க. இந்த 10 ஆண்டு காலத்தில் நிறைய பேர் எடுத்துட்டாங்க. நிறைய பேர் எடுத்துட்டோம்னா குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டாங்க. அது வந்த பிறகு இந்த ஃபீட்பேக் இருக்கு பாருங்க, அது இதுல முக்கியமா இப்போ உத்தரப்பிரதேசத்துல ஏன் இவ்வளவு பெரிய சரிவுனா, கட்சிக்குள்ளே பாருங்க பல ஃபீட்பேக் என்ன இருந்ததுன்னா, நீங்க நிறைய பேரோட சீட்டை ரிப்பீட் பண்ணாங்க. 10 ஆண்டு காலம் இருந்துட்டாங்க, 2 டேர்ம் பண்ணிட்டாங்கன்னா போரும், புது ஆளுக்கு வாய்ப்பு கொடுங்க. அது நெகட்டிவா இருக்குது. அந்த ஒரு பரிந்துரை இருக்கு பாருங்க, ஒரு ரெக்கமெண்டேஷன். யோகி ஆதித்யநாத் அந்த மாதிரி தான் சொன்னார். ஆனால் அது சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி டிசைட் பண்ணும்போது அமித்ஷா போல தலைவர்கள் என்ன பண்ணாங்க, இல்லை அவங்கள ரிப்பீட் பண்ணலாம். அதை பிரதமரும் ஓகேன்ட்டார். அதை ரிப்பீட் பண்ண வந்த வம்பு தான் 30 பேர் அவங்க காலி ஆயிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஃபைசாபாத் லோக்சபா தொகுதி எதுல, அயோத்தியா அந்த தொகுதிக்குள்ளதான் இருக்குது. அங்க பாருங்க, இந்த லல்லு சிங்கிறவர் 10 ஆண்டு காலம் அவர் இருந்தாரு, அவரை திருப்பி ரிப்பீட் பண்ணாங்க. ரிப்பீட் பண்ணதுல லோக்கல் பீப்புளுக்கு அந்த லோக்கல் இஷ்யூ அவர் மேல ஒரு அதிருப்தி, இவர் ஒன்றும் நம்மளை கவனிக்கிறதுல சும்மா, அதனால அந்த இடத்துல அவரை டிஃபீட் பண்ணிட்டாங்க. இதை தவிர்த்து கோபாலகிருஷ்ணன் ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம், அந்த பொய் பிரச்சாரம் கிளம்பித்து பார்த்தீங்களா, பிஜேபி வந்தாலே இட ஒதுக்கீடு முடிஞ்சு போயிடும்னு. அதை காங்கிரஸ் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எப்போ பிரதமர் பார்லிமெண்ட்லேயே பேசும்போது கடைசி ஸ்பீச்சில் சொன்னார், அடுத்த தடவை 400 இதை எடுத்துட்டு நாங்கள் வருவோம்னு சொன்னார் பார்த்தீங்களா. அந்த 400 சொன்னது என்னாச்சு, அதை ஒரு விதமாக இன்டர்பிரேட் பண்ணி காங்கிரஸ் பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொய் பிரச்சாரம் எவ்வளோ டீப்பாக உள்ள போச்சுன்னா, அதை இட ஒதுக்கீடு பிஜேபி இப்போ தயாராக இருக்காங்க. ஓபிசி இட ஒதுக்கீடு, தலித்துக்கு எஸ் ஒதுக்கீடு, பழங்குடியினர் எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. ஒன்றுமே அது ரொம்ப ரொம்ப தீவிரமாக அது பரப்பப்பட்டது. அதனால் என்ன ஆச்சு பாருங்க, பிஜேபிக்கு எது உண்மை ஸ்ட்ரென்த்தாக இருந்ததோ, தலித்து இப்போ பாருங்க, பிஜேபி கடந்த 10-20 ஆண்டு காலத்தில் இந்த கம்யூனிட்டிஸ்குள்ள நல்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க. பல அமைச்சர்கள் இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க, இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சாரத்தை அவங்க அதை டேமேஜ் பண்ணிட்டு போகுதுங்கிறது தெரியல. அங்கதான் ராகுல் காந்தி சக்சீட் ஆயிட்டார். அதுக்கப்புறம் இவங்க கவுண்டரா என்ன பண்ணாங்க, நீங்க ஓபிசி நுழைக்க பாக்குறீங்க, முஸ்லீம் கோட்டாக்குள்ள ஓபிசி கோட்டாக்குள்ள முஸ்லீமை கொண்டு வரீங்க, இதுல ஓபிசி கோட்டா குறைஞ்ச போறோம்னு ஒரு கவுண்டர் ஆரம்பிச்சாங்க. பட் இட் வாஸ் டூ லேட். அதனால என்னாச்சு, உங்களுக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பர்டிகுலர்லி ஈஸ்டர்ன் யூபி சைடில், ஏன்னா மாயாவதி என்ன பண்ணாங்க, அவங்களும் கேண்டிடேட் போட்டாங்க. அவங்க கேண்டிடேட் போட்டும் அவங்களுக்கு, அதாவது தலித் சமுதாயம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் 2 பேர் இருக்காங்க, ஒன்று ஜாட்டவ்ஸ், இன்னொன்று நான் ஜாட்டவ்ஸ். அந்த ஜாட்டவ்ஸ் எல்லாம் மாயாவதிக்கு சப்போர்ட் போடுவாங்க. ஆனால் நான் ஜாட்டவ் தலித் இருக்காங்க பாருங்க, சில பேர் பிஎஸ்பியோட இருந்தாங்க. இந்த தடவை மாயாவதி தனி ஒரு, நம்ம இந்த கட்சியில அந்த கட்சியில சமாஜ்வாதியோட இல்லைன்னு அவங்களுக்கு என்ன வருத்தம் எப்போதுன்னா, எல்லா தேர்தலும் நம்ம கூட்டணி பண்ணா நம்ம ஓட்டு அவங்களுக்கு போயிடும், நம்ம தலித் அவங்க ஓட்டு வரதில்லை. அது யாதவ் ஓட்டா இருக்கட்டும், இல்லை வேற எந்த ஓட்டு, மற்ற எந்த கம்யூனிட்டி ஓட்டு தலித்துக்கு வரதில்லை. இல்லை நம்ம தனியாவே நிற்போம்னு நினைச்சாங்க. கூடவே ஒரு சந்தேகம் என்ன கிளப்பி விட்டாங்கன்னா, இவங்க தனியா நிற்கிறதுனால பிஜேபிக்கு ஆதரவு பண்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை திருப்பி அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தி வேற விதமாக மறைமுறையாக சொல்லிட்டே இருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு, மாயாவதிக்கு டேமேஜ் ஆச்சு. பிஜேபி தலித்துக்கு எதிர்த்து இருக்கு, இதை முடிக்க போகுது, அது பெருசா பிச்சு கொடுத்து. ஒரு பக்கம் முஸ்லீம் ஓட் சாலிடா போச்சு, அது எந்த இடத்துல 10%, 15%, 12%. இல்ல மேற்கு வங்காளத்தில் 30%, கிட்டத்தட்ட 29-30% இருக்கு முஸ்லீம் ஓட். அது சாலிடா மாயாவதிக்கு போச்சு, சாரி மமதாக்கு போச்சு, மமதா பானர்ஜிக்கு போச்சு. ஆனா மற்ற கம்யூனிட்டி ஓட்டு என்ன ஆச்சு, ஜாதி அளவில் பிரிஞ்சிருச்சு. சிறுபான்மையர் ஓட்டு ஒன்னா போச்சு காங்கிரஸுக்கு, சமாஜ்வாதிக்கு. ஆனா இந்து ஓட்டுன்னு இருக்கு பாருங்க, அது எப்போதுமே ஜாதி விதத்தில் டிவைடடு. அது என்னாச்சு, அது பிஜேபிக்கு முழுக்க போன, அதனால சரிவு ஏற்பட்டுருச்சு. ஆனா இவங்களுக்கு என்ன பிரச்சாரம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை கவுண்டர் பண்ணணும். 2வது கேண்டிடேட்டை இவ்வளவு ரிப்பீட் பண்ணிருக்க வேண்டாம். இப்ப பாருங்க, மேனகா காந்தி மாதிரி எல்லாம் ரிப்பீட் பண்ண கட்சிக்கு ஒரு லாபமே இல்லை. அந்த மேனகா காந்தி பிரதமர் மோடி பேரே எடுக்கல. மேனகா காந்தி என்ன வருத்தம், தன் மகன் வருண் காந்திக்கும் கொடுக்கல, போன தடவை 2 பேருக்கும் கொடுத்தாங்க. மேனகா காந்திக்கும் கிடைச்சது, அவங்க மகன் வருண் காந்தி கிடைச்சு. இந்த தடவை வருண் காந்தி தொடர்ந்து அவர் கட்சியில ஒண்ணுமே ஈடுபாடு கிடையாது, எப்போதும் பிஜேபி அரசுக்கு எதிர்த்து ஏதாவது எழுதிட்டு இருப்பாரு, ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் கடைசியில அவங்க பேச்சுவார்த்தைகள் கூட நடத்தியிருந்தாங்க சமாஜ்வாதி கட்சியோட, அங்க போலான்னு. ஏனோ காரணத்துக்கு வருண் காந்தி கொடுக்கல, இவங்களை கொடுத்துட்டா. சரி மேனகாக்கு இருக்கட்டும், ஏன்னா அவங்க சீனியர் மோஸ்ட் பார்லிமெண்டேரியன் கொடுத்துட்டாங்க.
ஆனா அதுல என்னாச்சு பாருங்க, அதுல வந்து அவங்க ராமர் கோயிலை பத்தியோ பிரதமரை பத்தியோ தன் தொகுதி சுல்தான்பூர்ல அதை பத்தி பேசவே இல்லை. சுல்தான்பூர் வந்து அமேட்டியோட அட்டாச்சுங்க. ம். அமேட்டி கோயிலோட அட்ஜாயினிங் கான்ஸ்டிடுவன்சி. அங்க பாருங்க இவங்க பேரே எடுக்கல. அது பல இன்டர்வியூலையும் சொன்னாங்க, இல்ல இல்ல அதெல்லாம் இங்க இஷ்யூ கிடையாது, இங்க நானே இதுதான், அதாவது தன் அஜெண்டாவே தான் இருக்குது, அப்படியெல்லாம் பண்ணாங்க. ம். அது அவங்கள ரிப்பீட் பண்ணி அது ஒரு சீட்டு போயிடுச்சு. உங்களுக்கு கட்சிக்கு இருக்கிற பிளஸ் பாயிண்ட் நீங்க மோதி பேரும் எடுக்க மாட்டீங்க, ராமர் கோயிலை பத்தி ஒன்று சொல்ல, அதை ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி கூட சொல்ல மாட்டேன்ட்டாங்க. இதெல்லாம் சரி சேர்ந்துதான் இவரை உங்களுக்கு என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி மகாராஷ்டிரா. ம். இப்ப மகாராஷ்டிரால என்ன ஆச்சு, ஒரு குழப்பத்தை கிளப்பிட்டு அங்க மத்த கட்சியில் எடுத்த ஆளெல்லாம் ஒன்றும் லாபத்தை கொண்டு வரல. அசோக் சவான் மராட்டா ஓட்டு மராத்வாடாலேருந்து வரும்னு, மகாராஷ்டிரால ஒரு பகுதி இருக்குது மராத்வாடான்னு, அவர் வந்து ஆனா அது வரவே இல்லை. மராத்வாடால 8 தொகுதியில பிஜேபி தோத்து போச்சு. அவரால் ம். ஒன்றும் மராட்டா ஓட்டு கொண்டு வரல அசோக் சவான். அதே மாதிரி அஜித் பவார். இந்த சித்தப்பா அண்ணா பையன் சண்டையில பாத்தீங்கன்னா, இதுல என்ன ஆச்சு கடைசியில, சிம்பல் வேற இதாச்சு. இதெல்லாம் ஆன பிறகு அஜித் பவாரால் அவரோட சக்சஸ் கிடையாது. சரத் பவாருக்கு சிம்பத்தி வந்துருச்சு. என்ன அண்ணா பையன் இந்த மாதிரி செஞ்சாரு சரத்பவாருக்கு எதிர்த்து. அண்ட் அந்த பாராமதி தொகுதியிலே பாருங்க தன் மனைவியை நிற்க வச்சார், சுனேத்ரா பவார் வர்சஸ் நம்ம இவோ அவ பேர் என்ன, சுப்ரியா சூலே. அது கடைசியில் முக்கிய சுப்ரியா ஜெயிச்சுட்டாங்க. ஆனால் குடும்பத்துக்குள்ள விரிசல், மக்கள் ஆதரவாளர் மத்தியில் விரிசல், மொத்தத்தில் ஒரு கசப்பு. இப்போ என்ன ஆச்சு பாருங்க, இது ஆன பிறகு திருப்பியும் சித்தப்பாவும் மருமானும் ஒன்னாயிடுவாங்க. இப்ப இதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப பிஜேபியில என்ன கேள்வி கேட்கறாங்க, பிஜேபிக்குள்ள இவங்க இந்த மாதிரி ஆளை எதுக்கு கொண்டு வரணும், இவங்க எல்லாம் பிஜேபிக்கு எதிர்த்து இருந்தாங்க. அதை தவிர்த்து சரத்பவாரை பத்தி பிரதமரும் மற்ற பிஜேபி தலைவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாங்க. அது அஜித் பவாருக்கே பிடிக்கல. பிரதமர் ரொம்ப சிவியரா கிரிட்டிசைஸ் பண்ணாரு. அது சில இடத்துல பேக் ஃபயர் ஆயிடுச்சு. பிஜேபி முதல்ல என்ன கேள்வி வருதுன்னா, இது இவங்களை உடைச்சி இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஷிண்டே வந்தாரு இந்த பக்கம், அதுக்கு அந்த கவர்மெண்ட் உத்தவ் தாக்கரே முதல்வராகவே தொடர்ந்து இதுவரையில் வந்திருந்தாங்கன்னா அவங்க தோத்து போயிருப்பாங்க. இந்த அலையும் ஜெயிச்சிருக்கும், பிஜேபி இது ஜெயிச்சிருக்கும். எதுக்கு அனாவசியமா இது பண்ணி என்ன லாபம் வந்தது? அஃப்கோர்ஸ் எல்லா விஷயமே கோபாலகிருஷ்ணன் எலெக்ஷன் அனாலிசிஸ்ல என்னன்னா, தேர்தல் முடிவு வந்த பிறகு ஓ இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் சொல்லலாம். ஆனால் மொத்தத்தில் பாருங்க, யாருக்கெல்லாம் கசப்பு இருந்ததோ பிரதமர் மோடியோட ஸ்டைலில், பிஜேபியோட அப்ரோச், அமித்ஷாவோட அப்ரோச், அவங்கெல்லாம் இப்போ வாய் திறந்து பேசுறாங்க. அதில் தான் ஆர்எஸ்எஸ் தலைவர் சொன்னது இருக்கு பாருங்க, ஆர்எஸ்எஸோட சாலக் மோகன் பாகவத், அவர் வந்து ரொம்ப இதுவாக சொன்னார், ஆம்பாவம் கூடாது, இதுவாக கூடாது, ரெண்டாவது கண்ணியத்தோட இருக்கணும். அப்புறம் அவர் சொன்னது ஜெனரல், அவர் காங்கிரஸ் சொன்ன பொய் பிரச்சாரத்தை பத்தி பேசுறாரு. ராகுல் காந்தி இஸ் நாட் அ பிக்சர் ஆஃப் ஹியூமிலிட்டி. அவரும் இப்ப ரொம்ப, அதாவது நீங்க ரொம்ப அகம்பாவம் காமிக்கிறது சொல்லிட்டு நான் அகம்பாவம் காமிக்கிற மாதிரி தான் இப்ப ராகுல் காந்தி பண்ணிட்டு இருக்காரு. என்னவோ முடிச்சிட்டோம், நம்ம பெரிய சாதிச்சிட்டோம், 52ல இருந்து போய் 99 வந்துருச்சு, இனிமே அடுத்தது கிடையாது, இந்த அரசு நீடிக்காது, அப்படி இப்படி ராகுல் காந்தி நேத்திக்கு தால்கத்தோரா ஸ்டேடியத்துல எல்லா பத்திரிகையாளரும் கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுத்தாரு. அந்த விருதுல ரொம்ப இதுவா சொன்னாரு, நாங்க வந்துட்டோம், இன்னும் ஒண்ணு இல்லை, இது ஓடவே ஓடாது இந்த ஆட்சி, ரொம்ப சாதிச்சிட்டோம், நான் முடிவு பண்ணிட்டேன், ராய்பரேலியில என்ன பண்ண போறேன், வயநாடுல என்ன பண்ண போறேன் முடிவு பண்ணிட்டேன், ஆனா இப்ப சொல்ல மாட்டேன், முடிவு அப்புறம் சொல்லுவேன், யார் லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் அது அப்புறம் சொல்றேன்னு. ஆனா அவர் என்ன பிளான் வச்சிருக்காரு, என்ன சொல்றாங்கன்னா, பிரியங்கா காந்தி இவர் வயநாடு விட்டுருவாரு, ராய்பரேலி வச்சுப்பாரு, பிரியங்கா காந்தி அங்கேருந்து நிற்பாங்க, எங்கேருந்து வயநாடுல இருந்து ஜெயிச்சு வந்தாச்சுன்னா அவங்களே லீடராக எதிர்கட்சி தலைவரா போட்டுருவாங்க லோக்சபால. இந்த மாதிரி பிளான்லாம் அவர் வச்சிருக்காரு, ரொம்ப கான்பிடென்டா இருக்காரு. சோ திருப்பி அந்த ஆர்எஸ்எஸ் சொன்னது இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்திரேஷ் குமார் இன்னொரு ஆர்எஸ்எஸ் தலைவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு, என்னன்னா ஆம்பாவம் காமிச்சவங்களுக்கு 240ல நின்றுச்சு, 240-41 நின்றுச்சு, ராமர் கோயிலை மதிக்காதவங்களுக்கு, ராமர் இது பண்ணாதவங்களுக்கு 234 தான் வந்துச்சு. அதாவது என்ன, காங்கிரஸ் ஆர்எஸ்எஸ்ல ரெண்டுத்தையும் பண்றாங்க, இந்த பக்கம் சொல்றாங்க அந்த பக்கம் சொன்னாங்க. இது ஆர்எஸ்எஸ் பிஜேபியை இது பண்ணும்பொழுது மோகன் பாகவத் சொன்னதை காங்கிரஸ் வரவேற்று அவர் நல்லா சொல்லிட்டாரு. இந்திரேஷ் சொன்னதுல கோவம் வந்துருச்சு காங்கிரஸுக்கு. இந்திரேஷ் யாரு எங்களை பத்தி சொல்றதுக்கு,
அப்படி இப்படின்னு நம்ம பவன் கேரா காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ஒரு புது சுச்சுவேஷனை கொண்டு வந்திருக்கு. ஆனா ஒண்ணு சொல்ல ம், விரும்புறேன் கோபாலகிருஷ்ணன். ம், மோடிக்கு எவ்வளவுதான் மனசு கஷ்டம் இருந்தாலும் ம். தேர்தலோட என்ன மாதிரி விளைவு வந்திருக்கோ அந்த மேண்டேட்டை நம்ம அக்செப்ட் பண்ண முதல் நாளே முடிவு பண்ணிட்டார். இது கூட்டு ஓகே, ஆட்சிக்கு தான். கூட்டு ஆட்சிக்கு இருக்குன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆனோம். அதை அவர் பண்ண தயாரா இருக்கார். ஸோ அவர் வாஜ்பேயா மாறுறதுக்கு தயார், வாஜ்பேயா மாறிட்டு இருக்கார். ஓகே, ஓகே, ஓகே. சார் இந்த அதுல நேரத்துல அதுல ஜே எவரும் இது பண்ண மாட்டான். அதாவது இவர் அதுல ஃபெயில் ஆயிடுவார் நினைக்கிறது அது தப்பு. ஜேபி நட்டா இதுவரைக்கும் தேசிய தலைவரா இருந்தவர். ஏற்கனவே அவருடைய பீரியட் முடிஞ்சிருச்சு. எக்ஸ்டென்ஷன்ல தான் அவரு தொடர்ந்து கொண்டிருந்தார். இப்ப மத்திய அமைச்சர் ஆயிட்டாரு. பழைய எப்படி சுகாதாரத்துறை அமைச்சர்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ தேசிய தலைவர் யார்? ஏற்கனவே சிவராஜ் சிங் சௌகான்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்கதா பேசப்பட்டு வந்துச்சு. இப்போ ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜக இடையில பிரச்சனைங்கிறதுனால யார் அடுத்த தலைவராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சார்? இல்ல கட்டாயம் இப்ப பாருங்க, ஆர்எஸ்எஸ் தங்களோட இதை இன்ஃப்ளூயன்ஸ் அசெப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது நீங்க எந்த தலைவர் போடுறீங்களோ அதை எங்களோட ஒரு தரம் கேட்டுட்டு இது பண்ணுங்க. ஒண்ணு. இரண்டாவது, நீங்க கரெக்டா சொன்னீங்க. சில பேர் இதெல்லாம் ஓட்டிட்டு இருந்தது அவங்கெல்லாம் இதுல போய் சேர்ந்துட்டாங்க. ஒன்று சிவராஜ் சிங் சௌஹான் சொன்னீங்க. நிதின் கட்கரி அவர் ஆர்எஸ்எஸ்க்கும் கிட்டக்க அவர் பேர் கூட இருந்தது. அப்புறம் மனோலால் கட்டர் ஹரியானா முதல்வராக இருந்தார், அவரும் சேர்ந்துட்டாரு. எந்த பேரெல்லாம் நம்ம விவாதி ஒரு சர்க்குலேஷன்ல இருந்தோ அவங்கெல்லாம் கவர்மெண்ட்ல சேர்ந்துட்டாங்க. அதனால இப்போ யார் வரப்போறாங்கன்னு ஒரு சரியான கேள்விதான். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் என்னன்னா, இதுல பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கும். ம், ஏன்னா தலித் சமுதாயமோ இல்ல ஓபிசியோ ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் இல்ல பழங்குடியினரோ ட்ரைபல் பாருங்க, பங்காரு லக்ஷ்மணை போட்டாங்க ஒரு தரம். பங்காரு லக்ஷ்மண் ஆமா. அவரை போட்ட போது ஃபர்ஸ்ட் தலித் பிரசிடென்ட் ஆஃப் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. இப்ப கர்கேல இப்பதானே வந்தாரு, அவர் அப்பவே வந்தாரு. பங்கார் அப்ப என்ன லட்சுமணன். ஆச்சு பாத்தீங்கன்னா, அது நான் சொல்வது வாஜ்பாய் அரசு வந்து 2 ஆண்டு காலுக்கு பிறகு. ஆனா அதுல என்ன ஆச்சு, இயர் 2000ல நடந்தது. 2000 வருஷத்துல நடந்தது, இயர் 2000ல. அதுல என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா, அவர் வந்து சில மாதங்கள்ல அந்த அவர் மேல ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணி அவர் பணம் வாங்கிக்கிற மாதிரி காமிச்சு அவர் இறங்கிட்டார். ஆனா அவர் முதல் தலித் தலைவர். இப்ப திருப்பி என்ன பாருங்க, என்ன மெசேஜ் இப்ப தலித் சமுதாயத்தை இப்ப இருக்கிற நம்ம இந்த மாதிரிலாம் ஆன பிறகு ஒரு தலித் வர சான்ஸ் அதிகமா இருக்குது. ம், எந்த மாதிரி தலித்தா இருக்கணும், ஆர்கனைசேஷனை ஹேண்டில் பண்ணணும், வரப்போற சேலஞ்சஸ் ஹேண்டில் பண்ணணும். இப்ப பிரதமர் என்ன எதிர்பார்ப்பாரு, ஏன்னா பிரதமருக்கு ஒரு பெரிய சே இருக்கும். பிரதமர் என்ன ம், எதிர்பார்க்கிறார், பிஜேபி தலைவரா வரவர் வந்து ஒரு உமனா இருக்கலாம், விமன் அண்ட் ம், தலித், விமன் அண்ட் ட்ரைபல், அப்படின்னா ம், 2 மெசேஜ் போகும். பொலிட்டிக்கல் மெசேஜிங் கட்டாயமா இருக்கும். அதை தவிர்த்து ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி வேணும். ம், ஸோ அதனால பாருங்க, ஆனா ஒண்ணே ஒண்ணு ஒரு நிச்சயம், இன்னைக்கு நாளைக்கு எடுக்கிற முடிவு இல்லை இது. நான் கேள்வி விடு பண்ணது என்னன்னா, ஒரு 2 மாசம் ஆகும் இது. இது ம், உடனடியா வராது. இப்போ ஜூன்ல இருக்கோம். ஜூலை ஆகஸ்ட்ல தான் நீங்க இதை பத்தி கேள்விப்படுவீங்க. என்ன கேட்டீங்கன்னா ம். ஆகஸ்ட் 3rd வீக் வாக்கில் தான் இதை பத்தி ஒரு பிக்சர் வர ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி வர வாய்ப்பு கம்மி. ஏன்னா இப்போதைக்கு அரேஞ்ச்மெண்ட் இப்படிதான் இருக்கும். ஓகே சார். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க தலித் தலைவர் அப்படின்னு சொல்லும் போது இந்தியா முழுசும் இருக்கக்கூடிய அந்த 131 அந்த தனி தொகுதிகள்ல 2019ல 77 இடங்கள்ல பாஜக வராங்க. ஆனால் இந்த முறை நீங்க சரியா கவுண்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 55 இடங்கள்ல தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கு. ஆனா காங்கிரஸ் கடந்த முறை 19 இடங்கள்ல பெற்றிருந்தாங்க, இந்த முறை 32 இடங்கள். அப்போ தலித் செல்வாக்கு காங்கிரஸ்ல அதிகரித்து இருக்கிறதோ பாரதிய ஜனதாவுல குறைந்து இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகிருக்குல்ல. நீங்க சொல்றது அப்ப அந்த காம்பன்சேஷனுக்கு தான் தேசிய தலைவராக ஒரு தலித் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல அதுவும் இருக்குது. அப்புறம் 2ஆம் தரம் இந்த பிரச்சாரம் வந்து பாருங்க, இட ஒதுக்கீடை ம், முடிச்சிடும் பிஜேபின்னு. ம், அது அந்த அதோட இம்பாக்ட் தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. காங்கிரஸ்ல அதிகமா ஜெயிச்சது. ம், அதாவது பிஜேபி ஓட வளர்ச்சிக்கு காரணமே என்னன்னா, அவங்க சோஷியல் பேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. ம், இந்த 10 ஆண்டு காலம் அதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா, மண்டல் வந்ததுலேருந்து ஒரு 20 வருஷமான ப்ராஜெக்ட் அது. ம், அதிகமா ஓபிசி லீடர்ஸ், அதிகமா தலித் தலைவர்கள், அதிகமா நம்ம பழங்குடியினர், ட்ரைபல்ஸ் இதெல்லாம் முன்னையே நடந்து. அப்புறம் மகாதலித்ஸ், இப்ப தலித்துக்குள்ள தலித்து மகாதலித்து ம். அந்த மாதிரி, அதாவது ரொம்ப அதாவது கொஞ்சம் முன் வந்த தலித்து இருக்காங்க, ஆனா பின்தாங்கி தலித்து இருக்காங்க. அவங்கள கொண்டு ஆமா. வருது. ம், அது பிஆர்ல அது ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் பேரை கொடுத்தாங்க. அதாவது இன்ஜினியரிங் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இது சோஷியல் இன்ஜினியரிங். ஆ, சொசைட்டிக்குள்ள ஓபிசிலே பின்னாடி இருக்கிற ஓபிசி இருக்காங்க.
அவங்கள முன்கொண்டு இது ரொம்ப நாளா நடந்த ப்ராஜெக்ட். அதுல என்னன்னா இந்த 2024 தேர்தல் ஒரு பின்னடைவு. அந்த பின்னடைவுக்கு காரணம் திருப்பி அதே தாங்க. இந்த பிரச்சாரத்தை கவுண்டர் பண்ண முடியல. இந்த பிரச்சாரம் பெருசா போச்சுன்னு புரிஞ்சுக்கல அவங்க. அதை மூழ்கிட்டு புரிஞ்சப்ப பாருங்க, ஒரு ஃபால்ஸ் வீடியோ கூட போச்சு இல்ல. அமித்ஷாவே பேசுறா பாரு, தெலுங்கானால ஒரு ஆமா. இடத்துல பேசினத அங்க வந்தா எல்லாத்தையும் முடிச்சிருவோன்னு. நிறைய இடத்துல தலித் தலைவர்கள் இதை நம்பல. இப்ப பாருங்க மத்திய பிரதேசம் எடுத்துக்கோங்க. மத்திய பிரதேசத்துல 29 வந்தது. மத்திய பிரதேசத்துல அதிகமா இருக்காங்க தலித்தும் பழங்குடியினரும். எஸ்சி எஸ்டி பாப்புலேஷன் அதிகமா உள்ள மத்திய பிரதேஷ். அங்க நல்லா போச்சு. ஒடிசால பாருங்க, ஒடிசால நிறைய தலித் இருக்காங்க, நிறைய பழங்குடியினர் இருக்காங்க, அங்க நல்ல பிரமாத விக்டரி. இந்த பிஜேபி ஏற்பட்ட சரிவு பாருங்க குறிப்பிட்ட மாநிலங்கள்ல இருக்கு, அகில இந்திய லெவல்ல இல்ல. இது ஆல் இந்தியா இம்பாக்ட்னா ஒரிசால வந்திருக்க முடியாது. மத்திய பிரதேஷ்ல 29ல 29 அப்படியே இருப்ப. சத்தீஸ்கர் சில இடத்துல பாத்தீங்கன்னா அது மாதிரி இம்பாக்ட் இல்லை. ஆனா பெருமளவு இம்பாக்ட் ஆகிருக்கிற இடம் பாத்தீங்கன்னா அது உத்தரப்பிரதேசம். ஸோ இந்த சோஷியல் மெசேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, யார் அடுத்த பிஜேபி தலைவருங்கிறது. இதை தவிர்த்து ஒரு தொகுதியில நடந்திருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த அரசு கொஞ்சம் செட்டில் டவுன் ஆன பிறகு பிரதமர் தலைமையிலே பல மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும். ஏன்னா ஒண்ணுங்க, மோடி அவர் சும்மா அதை மறந்துட மாட்டாரு. ஏன்னா இப்ப அடுத்த ஹரியானா தேர்தல், மகாராஷ்டிரா தேர்தல், ஜார்க்கண்ட் தேர்தல், அடுத்த வருடம் டெல்லியில தேர்தல், தொடர்ந்து தேர்தல். அண்ட் பிஜேபி பொறுத்த மட்டும் என்னன்னா எல்லா தேர்தலும் இவங்க ஜெயிக்கணும். ஜெயிக்கலைன்னா நெகட்டிவா இருக்கும். காங்கிரஸுக்கு ஒன்று ஜெயிச்சா போறோம், பாக்கி அதுக்கு கைத்தட்டுறதுக்கு ஒரு இதுவே இருக்குது, ஒரு என்ன சொல்றது என்வாயர்மெண்ட் இருக்குது. பிஜேபிக்கு ஒரு தேர்தலும் ஜெயிச்சுட்டே இருக்கணும், எல்லா டெஸ்டும் அவங்க பாஸ் ஆகணும். இதை பிரதமர் புரிஞ்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு பிறகு புதிய தலைவர் போடுற நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ரிவ்யூ ஆரம்பிச்சிருவாங்க. தமிழ்நாடு உள்பட அதை இது பண்ணுவாங்க. என்ன இங்க நமக்கு எங்க போச்சு, எங்க வந்துச்சு, என்ன காரணம், எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணோம், என்ன ப்ரொஜெக்ஷன் தப்பா போச்சு, கேண்டிடேட் எங்க தப்பா போச்சு, இது எல்லாத்தையும் எக்ஸாமின் பண்ணுவாங்க. அதுல ஒண்ணுங்க, பாடம் கற்கிறது இல்ல, காங்கிரஸை விட பிஜேபி அதிகமா இது பண்ணுவாங்க. அது கட்டாயம் பண்ணுவாங்க. இதெல்லாம் அது விட மாட்டாங்க, அவங்க நல்லா பண்ணுவாங்க. இப்ப காங்கிரஸ் ஆல்ரெடி ஒரு மிதப்புல இருக்குது. இப்ப பாருங்க தமிழ்நாட்டுல என்ன சொல்றாங்க, 234 தொகுதின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அது ராகுல் காந்தி சொல்லிதான் அவர் சொல்றாரு, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாரும் கொடுத்து. ஏன்னா யூபிலே அந்த மாதிரி தொடங்க போறாங்க. யூபியில தொகுதி இருக்குது, உத்தரப்பிரதேசத்துல சட்டசபையில 425 இருக்குது. அது எல்லா தொகுதியிலையும் யாத்திரை நடத்தணும். இப்ப தமிழ்நாட்டில அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் 234 பண்ணுங்க. கூடவே ஒரு முக்கியமான இன்னொரு கேள்வியும் சார், நிறைவான கேள்வியாக நான் வச்சுக்கிறேன். சபாநாயகர் ஏற்கனவே ஜேடிஎஸும் தெலுங்கு தேசம் கட்சியும் சபாநாயகர் பதவிக்கு சண்டை போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்து, இன்னொன்னு ஷிண்டே தரப்பு தங்களுக்கு அமைச்சரவையில உரிய பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கிற ஒரு குறைய வச்சிருந்தாங்க. இந்த நேரத்துல ஓம் பிர்லா மத்திய அமைச்சரவைக்குள்ளேயும் வரல. தேசிய தலைவரா ஒருவேளை ஓம் பிர்லாவை போடலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கள்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப சபாநாயகராக யார் வர போறாங்க இந்த போட்டிக்கு? இல்ல கரெக்டுங்க, சபாநாயகராக திருப்பி அதே 2 விஷயம் இருக்குங்க. ஒன்னு சோஷியல் மெசேஜ், எல்லாத்திலையும் சோஷியல் மெசேஜ் இல்லாம இருக்காது ஒண்ணு. இரண்டாவது, இப்ப இருக்கிற கூட்டணி ஆட்சி அண்ட் பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளோட எண்ணிக்கை அதிகம். சார் பார்லிமெண்ட்ல லோக்சபாவை சமாளிக்கிற ஆளு தேவை. சேர்ல இருக்கிற ஓம் பிர்லா மெஜாரிட்டியில ஹேண்டில் பண்ணாரு. அதுக்கு முன்பாக இருந்து சுமித்ரா மகாஜன், அவங்க லாங் ஸ்டாண்டிங் பார்லிமெண்டேரியன், நல்ல அனுபவம் பெற்றவங்க, அவங்க மேனேஜ் பண்ணாங்க. இப்ப இருக்கிற இது பாருங்க சிச்சுவேஷன்ல எல்லாம் யார் வந்தாலும் அவங்கள மேனேஜ் பண்ணணும். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, டிடிபி எப்போதுமே வாஜ்பாய் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ண போது சரி, அதுல ஆட்சியில் இருந்த போது சரி, ஸ்பீக்கர் போஸ்ட் எங்களுக்கு வேணும் சந்திரபாபு நாயுடு முன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அப்ப ஜிஎம்சி பாலயோகி இருந்தாரு, டிடிபில இருந்தா இருந்தாரு, வாஜ்பாய் பிரதமரா இருந்தபோது. இப்ப திருப்பி என்ன பாத்தீங்கன்னா அந்த இது இருக்குது. அதே மாதிரி ஜேடியு அவங்களுக்கு ஸ்பீக்கர், நம்ம நிதிஷ்குமார் கட்சிக்கும் ஸ்பீக்கர் இது. ஆனா இதுல என்ன ஃபார்முலா நான் கேள்விப்படுறதுன்னா, ஆல்ரெடி பாருங்க துணைத் தலைவராக, அது துணை சேர்மனா இருக்கிறது ராஜ்யசபால, அவர் ஜேடியு சேர்ந்தவர் ஹர்வன்ஷ்ங்கிறவர்.
ஆமா. ஆல்ரெடி ஜேடியுக்கு ஒரு பதவி இருக்குது ராஜ்யசபால, மேலவையில. ம். லோக்சபால பாருங்க டெபுட்டி ஸ்பீக்கர் இருக்குது. ம். ஸ்பீக்கர் இருக்குது. ஆனா இந்த தரம் ஸ்பீக்கர் பதவிய பிஜேபி தான் வச்சுப்பாங்கங்கிறது அது அவங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கு. அப்ப ம். அந்த மாரி ஒரு தலைவர போட்டா யாரு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். டிடிபிக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடும். அங்க தான் புரந்தேஸ்வரி பேர் வருதுங்க. புரந்தேஸ்வரி என்.டி. ராமராவோட மகள். இப்ப நம்ம ராஜமுந்திரி அதுலேருந்து லோக்சபா தொகுதியிலேருந்து எலெக்ட் ஆகி வந்திருக்காங்க. நம்ம சந்திரபாபு நாயுடுவோட ஒய்ஃபோட சிஸ்டர். ம். பிஜேபி. அவங்க ஆமா. அவங்க அவங்க வந்து பாருங்க அவங்க சாஃப்ட் ஸ்போக்கன். ம். இந்த ஹவுஸ்ல வந்து உங்களுக்கு பொறுமையா கண்டக்ட் பண்றதுக்கு அவங்க பேரும் ஒண்ணு அடிபடுது. இத தவிர்த்து இல்ல அவங்க பிஜேடியில பேரு சபாநாயகருக்கு அடிப்படுதா? இல்ல துணை சபாநாயகர் பதவிக்கு அடிப்படுதா? இல்லங்க. சபாநாயகர் பதவி பிஜேபி. அப்படி ம். போட்டாங்கன்னா புரந்தேஸ்வரி பிஜேபி, அதாவது பிஜேபி சார்பில் சபாநாயகருக்கு. ஓகே. துணை சபாநாயகர் அவங்க இவங்களுக்கு கொடுக்கலாம். டிடிபிக்கு கொடுக்கலாம். ஓகே. அப்படின்னா 2 ஒரே மாநிலத்துல இருந்து வந்துரும்ல சார்? சபாநாயகரும் ஒரே மாநிலத்துல இருந்து வந்துரும், இல்ல துணை சபாநாயகரும் ஒரே. இல்ல புரந்தேஸ்வரி டிடிபியில இருந்தது இல்ல. அவங்க ஆமா. காங்கிரஸ்ல இருந்தாங்க. காங்கிரஸ்ல இருந்து ஆனா பிஜேபி ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர் ஆமா. அப்படின்றதுல அந்த வந்துரும்ல. போன்றவர்கள் இவர் உறவுக்காரர், இவரோட மச்சினி. ஆமா. அதனால அது இருக்குது. அது வரை ஒரு பேச்சு இருக்குது. ஆனா இதை விட இன்னொரு பேர் நான் சொல்றேன். அது இன்னும் சீரியஸா இருக்குது. அது என்னன்னா பர்தூரி மேத்தாப்னு பிஜேடி பிஜு ஜனதா தள்ல ரொம்ப நாளா பார்லிமெண்ட்ல இருந்தவர். பார்லிமெண்ட்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு. பார்லிமெண்ட் கமிட்டிஸ், பார்லிமெண்டோட ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் நல்லா அறிஞ்சவர் பர்தூரி மேத்தாப். அவர் இந்த தடவை பிஜேபியில இருந்து கட்டக் தொகுதியிலும் ஜெயிச்சு வந்திருக்காரு. அவரு கொஞ்சம் சாஃப்ட் ஸ்போக்கன், ப்ரொசீஜர்ஸ் நல்லா தெரியும். லோக்சபால வைஸ் சேர்மனா இருந்திருக்காரு. அதாவது சபாநாயகர் இல்லாத போது ஒரு பேனல் இருக்குங்க. அந்த பேனல்ல ஆமா. பாத்தீங்கன்னா உட்கார்ந்து அவங்க ஹவுஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் பேரும் அடிபடுறது. ஆனா இது பாத்தீங்கன்னா அடுத்த 26ஆம் தேதி ஸ்பீக்கர் எலெக்ஷன் சொல்றாங்க. இந்த வர ஜூன் 26. ஒரு 23, 22 இப்ப பிரதமர் வெளிநாட்டிலே திரும்பின பிறகு இதுல பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சிடும். ஆனா சபாநாயகர் பிஜேபி சபாநாயகர் தான் இருப்பாரு. கூட்டணி ம். கட்சிக்கு இருக்காது. ஆனா போடுறவர் எப்படி போடுவாங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஹவுஸை ரன் பண்ணணும். அண்ட் அந்த மாதிரி தலைவரா இருக்கணும். யார் இது ரன். அப்புறம் இதுல பாருங்க ஒரு விமன் ஸ்பீக்கரை கொடுத்தா அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குது. ம். அதாவது பல கன்சிடரேஷன் இருக்கு. நான் சொல்றதுக்கு காரணம் என்ன சொல்றேன்னா ஒரு பர்டிகுலர் ஃபேக்டரை வச்சுன்னு முடிவுக்கு வராது. இதுல பல இது இருக்குது, சஜஷன்ஸ் இருக்குது. இல்ல ஓகே. சபாநாயகர் எப்படி நம்ம பிஜேபி தலைவர் ஆறவங்களும் அமைச்சர் ஆயிட்டாங்களோ அதே மாதிரி இங்கே ஆயிட்டாங்க. ஆமா. பட் சொல்ல முடியாதுங்க. இப்ப அமைச்சர்ல இருந்து யாராவது ராஜினாமா பண்ணி ஸ்பீக்கர் ஆகலாம். சப்போஸ் நிதின் கட்கரியை கொடுத்தாங்கன்னா. நிதின் ஓகே. கட்கரிக்கு எதிர்கட்சிகளோட நல்ல உறவு இருக்குது. அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா யார் சபாநாயகர் ஆறாரோ அவர் கட்சியை விட்டு வந்துடணும். அது ஒரு பெரிய ஓகே. விஷயம். நீங்க யார் சபாநாயகர் சொல்றீங்களோ அவங்களுக்கு கட்சியில அப்புறம் வேலை கிடையாது. they have to resign the party. Speaker doesn't belong to any party. அதாவது ஸ்பீக்கர் ஆன பிறகு என்ன நடக்க போகிறது? ஏன்னா ரொம்ப முக்கியமான பதவிகள் இன்னும் அந்த 15% அப்படிங்கிற அந்த நம்பர்ஸை இன்னும் ரீச் பண்ணல. அதனால அமைச்சர் விரிவாக்கம் இன்னும் இருக்கும் அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப மகிழ்ச்சியா கலந்து கொண்டதுல. நன்றி. வணக்கம். நேர்களை மற்றொரு நிகழ்ச்சி நம்ம பேசலாம். நன்றி.